இந்த புடவை நல்லாவே இல்ல. இத பாருங்க, இந்த புடவை நல்லா இருக்கு. என்னடி இந்த புடவை நல்லா இருக்குங்கற? ஏன் இதுக்கு என்ன குறை? இது நல்லாதான் இருக்கு. சம்பிரதாயமே நாத்தனார் எடுக்கிற புடவையை கட்டணுங்கிறதுதான். அப்புறம் நான் எடுத்த புடவை நல்லா இல்லைன்னு சொன்னபடி உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. நான் இதுக்கு வரணும்? ஐயோ அத்தை, அண்ணி எடுத்த புடவையே ரொம்ப நல்லா இருக்கு, அதையே எடுத்துக்கலாம். ஆமா அண்ணி, இந்த புடவையை எடுத்துக்கலாம். சரி வா. ஏண்டி இப்படி இருக்க? கங்காவுக்கு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தோம். நீ அதை வேண்டான்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்க. ஏண்டி இப்படி பண்ற? இது அநியாயமா இல்ல? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. இதுல புடவை விலைதான் முக்கியமா? என்னமோ நாத்தனார் தான் புடவை எடுக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கலனா நீங்க பார்த்த புடவை எடுத்துக்கோங்க, போங்க. சரி, கல்யாணத்தை எப்போ வச்சிருக்கிற? நிச்சயம் முடிஞ்சதும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் தான். சரி, குடும்பத்தோட வந்திருக்கிற. நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும். மறுப்பு சொல்லக்கூடாது. நிச்சயமாடா. டேய், போன் அடிக்குதுடா. சொல்லுப்பா. அப்பா, புடவை எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. ஜவுளி கடையில் தான் பேசுறேன். ஐயாவும் குடும்பத்தோட இங்க வந்திருக்காரு. அப்படியா? அப்ப மீட்டிங் முடிச்சுட்டு நான் இங்க வந்துடுறேன். இல்ல நீ இங்கே வர வேண்டாம். ஐயாவும் அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டு தான் வராங்க. நான் உடனே வந்துடுறப்பா. இல்லப்பா, அவசரப்பட்டு வர வேண்டாம். பொறுமையா அவன் வேலை முடிச்சிட்டு வா. அப்பா, ஐயா கிட்ட கங்கா விஷயத்தை பேசியாச்சா? என்ன சொன்னாரு? நீ வீட்டுக்கு வா, எல்லாம் பேசிக்குவோம். ஐயா கிட்ட போனை கொடுங்கப்பா. கொடுங்கப்பா. கங்கா, உனக்கு உண்மையிலே புடவை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா? அப்பா எங்கம்மா? அதோ அங்கதான் இருக்காரு. அண்ணே, இங்கதான் இருக்கேன். ஒரு நிமிஷம். ராஜா, என் மகன் செல்வம் பேசுறான்ப்பா. தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. வீட்டுக்கு வரீங்கன்னு அப்பா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, இன்னைக்கு சாப்பாடே உங்க வீட்டுல தான். எல்லாம் நல்ல விஷயம் தான் தம்பி. என் பொண்ணு கங்காவுக்கு நிச்சயதார்த்தம். நல்லவங்க ஒண்ணு சேர்ந்தாலே நல்லது தானே நடக்கும். சரி தம்பி, வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். சரிங்க ஐயா. டேய், வாடா வாடா வாடா. ரத்னவேலு, இதுதான் என் பொண்ணு கங்கா. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறல. வணக்கங்க. ஆமாப்பா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தது. இது என் மருமக இளவஞ்சி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என் வீட்டு மகாலட்சுமி. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா, பட்டு பட்டுன்னு சொல்லிடுவா. இது சுப்புலட்சுமி, கங்காவோட அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. அது என் தங்கச்சி முத்தரசி. வணக்கம். அவ பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்குறேன். சரி வாங்க, எல்லாம் வீட்டுக்கு போலாம். அப்பா, இன்னொரு நாள் போய்க்கலாம்ப்பா. வீட்டுல சாருவும் ரமாவும் தனியா இருக்காங்க. அட என்னம்மா நீ, வளர்ந்த பிள்ளைங்க தானே. கங்கா, நீ எதுக்கும் சங்கடப்படாத. ரத்னவேலு குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ எந்த தயக்கமும் படாத. நீ அங்க வந்து பாரு எப்படி உபசரிக்கிறாங்கன்னு. அப்புறம் ஏண்டா சொன்னு நீ வருத்தப்படுவ. சரி வாங்க வாங்க, எல்லாம் வாங்க. இந்த வண்டியை பார்க்க வேண்டு. சுபையா ஐயா,
ஐயா நம்ம வீட்டுக்கு குடும்பத்தோட வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. நீ சாப்பாடெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணிடணும்ப்பா. லேட் பண்ணிடாத. சரிதானா? ரெடி பண்ணிடுறேன் சுப்பையா. ஐயாவுக்கு இந்த உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். செஞ்சிடுறேன். நல்ல ருசியா இருக்கணும். ஓகே சரிங்க. போய் சீக்கிரம் ரெடி சமையல் வேலை பண்ணிடுறேங்க ஐயா. வாடா வாடா ராஜா வா 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 டேய். வா. வாங்க வா. வாங்க உள்ள வாங்க வாங்க. வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் கழட்ட வேண்டாம். அப்படி உள்ள வா. டேய் ரத்னவேலு, சொல்லுடா. வாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. முதல்ல உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சந்தோஷம் எனக்குப்பா நீ வந்ததுனால. கற்பகம் இவங்க எல்லாருக்கும் வீடு சுத்தி காமி. நானும் ராஜாவும் அங்க உட்காந்து பேசிக்கிறோம். வாங்க. உட்காருப்பா. டேய் ரத்னவேலு, இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லடா? ஆமாடா ரொம்ப வருஷம் ஆச்சு. ராஜா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, அதான் சாப்பிட போறோமே, அப்புறம் என்னத்தை குடிக்கிறது? இல்ல ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறேன், நான் கொண்டு வரேன். சரிடா. இதோ வந்துடுறேன். இங்க பாரு, சீக்கிரம் வேலையை முடி. எல்லாரும் வந்திருக்காங்க. சரிங்கம்மா. கற்பகம் ஜூஸ் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குங்க. விஜயா, அம்மா. சுப்பையா கிட்ட வேலை சொல்லிருக்கேன், கொஞ்சம் கூட இருந்து என்னன்னு பாரு. சரிங்கம்மா. என்னங்க கடைசி நேரத்துல காரியம் கை நழுவி போயிடுச்சுங்க. நம்ம பையன்கிட்ட இந்த உண்மையை எப்படிங்க சொல்றது? நம்ம பையன் கங்கா மேல உயிரையே வச்சிருந்தா. அந்த பொண்ணுக்கும் நம்ம பையன் மேல இஷ்டம் தாங்க. இல்லனா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிருப்பாளா? இப்ப ஐயா குடும்பத்தோட வந்திருக்கிறதுனால அவனுக்கு தான் நிச்சயம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அது இல்லைன்னு தெரிஞ்சா அவன் வேதனைப்படுவாங்க. ஆமா கற்பகம், இந்த விஷயத்தை செல்வாட்ட ரொம்ப நாசுக்கா சொல்லணும். இல்லன்னா செல்வா ரொம்ப அப்செட் ஆயிடுவான். ஆமாங்க. வாங்க. அங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு, இது சாமி ரூம். இதா? ஆமாங்க. சாமி ரூம் கூட ரொம்ப பெருசா இருக்கு. ஆமாங்க. ஆமாமா, எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. நான் இவ்ளோ பெருசா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. அந்த காலத்துல வாங்கி போட்டீங்களா? இல்லம்மா, என் மகன் செல்வக்கண்ண கலெக்டரா இருக்கான்ல, அவனுக்கு அரசாங்கம் கொடுத்த வீடுமா. அப்போ கங்கா கலெக்டர் ஆனாலும் இதே மாதிரி வீடு தருவாங்களா? யார் எந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா வந்தாலும் இந்த மாதிரி வீடு கொடுப்பாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க தங்கிக்கலாம். அப்போ கங்கா கலெக்டர் ஆயிட்டா ஆயக்குடி வீட்டை காலி பண்ணிடுவீங்கல்ல? ஆயக்குடி ஊரை விட்டு போயிருவீங்கல்ல? ஏ இளவஞ்சி, என்னடி இதெல்லாம்? விருந்துக்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம பேசுறது? வாயை மூடு. நான் என்ன தப்பா பேசுனேன்? நீ இப்படி கோச்சுக்கிற? நான் யதார்த்தமா தான் கேட்டேன். இப்போ கலெக்டரோட அம்மா அப்பா அவங்க கூடவே இருக்கிற மாதிரி நாளைக்கு கங்கா கலெக்டர் ஆயிட்டா அவங்க அம்மா தங்கச்சிங்க எல்லாம் அவ கூடவே போயிடுவாங்கல்ல. அப்புறம் அந்த ஊரை விட்டே போயிடுவாங்கல்ல. இளவஞ்சி, உனக்கு ஆயக்குடி வீடு வேணும்னா நாங்க எப்ப வேணும்னாலும் விட்டு தருவோம். நாங்க அந்த ஊரை விட்டு போறதுலதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நாங்க அதையும் செய்ய தயாரா இருக்கோம். அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏதோ அவ சின்ன பிள்ளைத்தனமா பேசுறா. இல்ல அத்த, அண்ணி பேசுறதுல தப்பே இல்ல. நான் ஐஏஎஸ் பாஸ் ஆகி எனக்கு வேலை கிடைச்சி என்னோட சம்பாத்தியத்துலதான் என் அம்மா தங்கச்சிங்கள்லாம் நான் பாத்துக்கணும்ன்ற ஆசையில இருக்கேன். சரி, எல்லாரும் கீழே போலாமா? வாயை மூடிட்டு ஒழுங்கா பேசுவேன். ஆள பாரு. ராஜா இந்தாப்பா. ஏய் என்னடா நீயே எடுத்துட்டு வர்ற? நமக்குள்ள என்னப்பா இருக்கு? இந்தா. டேய் ரத்னவேலு, நீ நினைச்சபடியே உன் மகனை கலெக்டர் ஆக்கிட்ட.
ஆமா, ஜவுளி கடையில உன் பையனுக்கு பொண்ணு பார்த்தா சொன்னியே, யாரு என்ன ஒண்ணுமே சொல்லலையேப்பா? இல்லப்பா, அந்த நேரத்துல அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. உண்மை என்னன்னா, நாங்க நிச்சயம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணை வேற ஒரு மாப்பிள்ளை கொடுக்கறதா பொண்ணு வீட்டுக்காரங்க முடிவெடுத்தாங்கப்பா. என்னடா அப்படி சொல்ற? பொண்ணு யாரு, எந்த ஊருன்னு சொல்லு, நானே போய் நேர்ல பேசுறேன். வேண்டாம் ராஜா, வேண்டாம். கல்யாண பிராப்தங்கிறது யார் தள்ள என்ன எழுதியிருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும். சரி, அது விடுப்பா. பையன் வந்துட்டா போல இருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வா செல்வா. அப்பா, இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டுல கை நினைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது இல்லப்பா, பாலிய சிநேகிதம் இல்ல, குடும்பத்தோட வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? நீங்க அவங்க வீட்டுக்கு நிச்சயம் பண்றதுக்கு தானே போனீங்க? அது இல்லப்பா, எந்த கடைக்கு நாங்க போனோமோ அதே கடைக்கு அவங்களும் புடவை எடுக்க வந்திருக்காங்க. நிச்சயத்தை வீட்லயே வச்சுக்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? பொண்ணுக்கு நல்ல புடவை எடுத்துருக்கீங்களா? அது ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கய்யா. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரிங்கய்யா. அட பரவாயில்ல தம்பி, நம்மளுக்குள்ள என்ன, நீங்க தான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. உங்களை உபசரிக்கிறத விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு. தம்பி, ஐயா, இது என் மனைவி சுப்புலட்சுமி. வணக்கம்மா. இது என் தங்கச்சி முத்தரசி. வணக்கங்க. இது என் பொண்ணு கங்கா. வணக்கம். வணக்கம். அது என் மருமக இளவஞ்சி. வணக்கங்க. அது நம்ம சொந்தக்கார பொண்ணு, பேரு மங்கை. அக்கா, இவங்களுக்கு வந்த வாழ்வை பத்தியா? எங்க அத்தை நாச்சியா இருக்குதா இந்த மரியாதைலாம் கிடைச்சிருக்கணும். இவ்வளவுங்களை போய் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. எல்லாம் ஐயாவை சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. செல்வா, கொஞ்சம் உள்ள வாப்பா. இந்த வரம்மா. ஐயா, அப்பா கூட பேசிட்டு இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல சரி தம்பி. சுபையா, அம்மா எல்லாம் ரெடியா? முடிய போகுதுமா. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அப்பளம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஆண்டி, சாரி ஆண்டி, ஏதேதோ நடந்து போச்சு. இல்லம்மா, உண்மையில நாங்க தான் சாரி கேட்கணும். நீ முறையாதான் சொன்ன, நாங்க தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா ஆண்டி? உன் மேல எதுக்குடா எனக்கு கோவம் வரப்போகுது? உண்மையிலேயே என் கோவம் எல்லாம் செல்வா அப்பா மேலதான். அவர்தான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாரு. ஆனா நீ எனக்கு மருமகளா வரலையேன்னு எனக்கு வருத்தம் இருக்குமா. சாரி ஆண்டி, இது அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியவே இல்லை. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. அவனுக்கும் உனக்கும் தான் நிச்சயம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காமா அவன். அவன்கிட்ட நான் எப்படியும் பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. தேங்க்ஸ் ஆண்டி. எவ்வளவு நல்ல பொண்ணு. இவ மருமகளா வர எனக்கு கொடுத்து வைக்கலையே. கங்கா, இவ்வளவு சீக்கிரத்துல இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நான் நிறைய தடவை போன்ல ட்ரை பண்ணேன், நீங்க லைன்ல கிடைக்கவே இல்லை. போன் கிடைக்கலன்னு என்ன, எவ்வளவு முக்கியமான விஷயம், நேர்ல பார்த்து சொல்லிருக்கலாம்ல. விஸ்வா பல முறை ட்ரை பண்ணா, உங்ககிட்ட பேச கூட முடியல. அம்மா, 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 ரொம்ப 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 தேங்க்ஸ்மா. இதெல்லாம் என்னம்மா நடக்குது? நாம நினைக்கிறத விட எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு விருந்து சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்களே. செல்வா, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. நாங்க விரும்பி கேட்டுக்கிட்டதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. என்னம்மா சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்லுமா. செல்வா, கங்காவுக்கு ஐயாவோட தங்கச்சி மகனை மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கப்பா. நாம என்ன நினைச்சாலும் அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானப்பா நடக்கும். நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதப்பா.
செல்வா, நான் லேட் பண்ணிட்டப்பா. ஐம் சாரி. ஐம் சாரிப்பா. சாரி ராஜா, சமையல் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சேன்ப்பா. சாரிப்பா. டேய் திடுதிப்புன்னு வந்துட்டோம். இத்தனை பேருக்கு சாப்பாடு செய்யறதுன்னா லேட் ஆகத்தானே செய்யும். எங்க ஐயா அவ்வளவு லேசுல யார் வீட்லயும் கை நினைக்க மாட்டாரு. எங்க ஐயா ஒரு வீட்ல காலை எடுத்து வச்சாருன்னா அந்த வீடு ஓஹோன்னு ஆயிடும். எங்க ஐயாவை சின்ன பிள்ளைல நாத்து நடும்போது பாத்திருக்கேன். முதல் நாத்தை எங்க ஐயாவை தான் நட சொல்லுவாங்க. அப்புறம் கல்யாணம், கடை திறக்கிறது, வீட்டு கிரக பிரவேசம் எல்லாம் ஐயா கையில திறந்தா இளவஞ்சி போரு நிறுத்து. எங்க அண்ணனுக்கு ஓவர் ஐஸ் வைக்காத, அப்புறம் ஜலதோஷம் புடிச்சுக்க போகுது. வந்த இடத்துல சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு. விருந்துக்கு வந்துட்டோம்னா பத்தி எல்லாம் பார்க்க கூடாது. நல்லா சாப்பிடு. பத்தி இருக்கணும். எங்க ஐயா இருக்கிற இடத்துல பசி பட்னி மட்டும் இல்ல, நோய் நொடிக்கும் இடம் இல்ல. அம்மாடி இளவஞ்சி, எங்க அண்ணனை பத்தி நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமாக்கும். படிச்சு டொங்குற திமிரு, சிரிக்க கூட மாட்டேங்கிறாளே. என்ன கங்கா, சாப்பிடாம கோழி கிளற மாதிரி கிளறிட்டு இருக்க? கை நிறைய அள்ளி சாப்பிடு. கல்யாணம் ஆக போகுதுல்ல, இனிமே பசி தூக்கம் எல்லாமே போயிடும். இல்ல, நான் நல்லா தான் சாப்பிடுறேன். அப்புறம் கலெக்டர் தம்பி, ஐயா, உங்க அப்பா உங்க கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னாரு. ஏதோ பேசின சம்பந்தம் கை நழுவி போச்சுன்னு. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் நீங்க பொண்ணு பாக்குறதுன்னா என்ன கூப்பிடுங்க, நானே பேசி நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. லைஃப்ல இதெல்லாம் சகஜம். பாக்குற முதல் பொண்ணுக்கும் பாக்குற முதல் பையனுக்கும் உடனே அமைஞ்சிடறதில்ல. ஒரு பையனுக்கு எத்தனையோ பொண்ணு பார்ப்பாங்க, அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதா. படிச்ச புள்ள, ரொம்ப பண்பா பேசுறீங்க. அப்படிதான் இருக்கணும். உங்க குணத்தை ரொம்ப பாராட்டுறேன். என்னதான் இருந்தாலும் உங்க குணம் வராதுங்கய்யா. அது ஒண்ணு இல்ல, என் மருமக என்ன விட்டு கொடுக்க மாட்டா, அதான் அப்படி பேசுறேன். இளவஞ்சி, உன்னை பத்தி உங்க ஐயாவுக்கு தெரியல, அதுதான் உன்னை இப்படி புகழ்ந்து பேசுறாரு. சாப்பிடும்போது அதிகம் பேசினா நிறைவா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன இளவஞ்சி இப்படி சாப்பிடுற? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்க. ஐயோ, சாப்பிடுறேன்க்கா. சொன்னா கேளு, சாப்பிடு. வேணாம் வேணாம் அண்ணே, கொஞ்சம் அங்க பாருங்க. வேணாக்கா, சாப்பிடு. போதும்.